ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெய்லி vlogs. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி vlogs கிடையாது, முகிலன் vlogs. ஸோ முகிலன்ஸ் கிச்சன் வச்சுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு 6 வெங்காயம், அப்புறம் ஒரு கட்டி பூண்டு, அப்புறம் ஒரு கட்டி இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பூண்டை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நாம் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 காஷ்மீரி மிளகா, அதை வந்து நான் நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கலர் சேஞ்ச் ஆகுறோம். அப்புறம் அதை அப்படியே வச்சுருவேன். கைஸ், நான் ஒரு 1.5 kg காட்டன் நல்லா சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். கைஸ், இப்போது வெங்காயத்தை இப்போ தாளிக்கிறதுக்கு போட்டாச்சு. கைஸ், இப்போ வந்து அந்த ஆனியன்ஸ் நல்லா வதக்கியாச்சு. ஸோ ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2-3 கிராம்பு பட்டை, அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாயை நம்ம பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்ருக்கோம். அது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த கிளாஸ் மாதிரி வர்றதுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து நாம் இதில் அரைக்கிறதுக்கு நாம் வச்சுருந்தோலே அந்த காஷ்மீரி மிளகா, அந்த வேக வச்சு வச்சுருந்தோலே அது, அப்புறம் ஒரு 2 வெங்காயம், அப்புறம் பூண்டு இஞ்சி வச்சுக்கணும். அப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கணும் இதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு. ஸோ அரைச்சதுக்கப்புறம் நான் பேஸ்ட் மாதிரி வரும், காமிக்கிறேன். ரைஸ் இப்போ நல்லா அரைச்சாச்சு. அந்த காஷ்மீரி சில்லி போட்டங்காட்டியும் நல்ல கலர், அப்புறம் டொமேட்டோவும் போட்டோம்னா நல்ல கலர். ரைஸ் இப்போ இந்த பேஸ்ட்டை நாம் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. ஸோ கொஞ்சம் அந்த மிக்சியிலேயே தண்ணி விட்டு நம்ம கிளறினோம்னா அதில் இருக்கிறதெல்லாம் வரும். இப்போ நம்ம சிக்கன் 1 kg சிக்கனை நம்ம போட்டுடலாம். கைஸ், இப்போ நாம் அந்த சிக்கனை அந்த கிரேவியோடு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ரெட் கலரில் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சால்ட் வந்து அந்த சால்ட்டுக்கு டேஸ்ட்டுங்கிற மாதிரி அந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ராக் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம சேர்த்துக்கலாம். ரைஸ் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். நீ அப்படியே கொஞ்சம் தண்ணி அந்த நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரில் ஊற்றி நாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கிறது தான். இப்போ நாம் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் அந்த சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் மசாலா நம்ம சேர்க்குறோம். நாம் சேர்த்தாச்சு. கைஸ், இப்போ சிக்கனில் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் சுண்டனா போதும், நம்ம சிக்கன் ரெடி ஆயிடும். கைஸ், இப்போ நாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில், அப்புறம் பெப்பர் போட்டு அப்படியே கப்பன்னு மூடி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளறி பார்த்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்றதுக்கு தோசையும் இந்த சிக்கன் குழம்பும் தான். ஸோ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தோசை பீஸ் நல்லா எடுத்து குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரைஸ்
கடைசியில் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இந்த சிக்கன் இது செஞ்சு நான் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். until then bye from daily vlogs. ஸோ இதே மாதிரி இன்னொரு கிச்சன் எபிசோடில் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். பாய்.